அப்பா யாடி நட்டு வீட்ல இருந்தாலும் டீயும் காபி வெளியில வந்தாலும் அந்த காபியும் அடிக்கிற மலைக்கு குளிருக்கு குடிக்காட்டி ஒண்ணும் பண்ண முடியுது இல்லையே. அதுவும் என்னதுல இந்த கட்டஞ்சையா குடிச்சாவே குடிச்சது மாதிரி இருக்குது இந்த குளிர்காத்தா. இருக்கும்டி இருக்கும். பக்கி டீ காப்பியே பழக்கம் இல்லாத என்னைய எப்ப பார்த்தாலும் டீ காப்பி போட்டு வச்சுட்டு சூடு பண்ணி கொடுத்து உன் வீட்டுக்கு வந்து டீ காப்பிக்கு அடிட்டு ஆகிட்டாங்க. இப்ப வெளியில வந்தாலும் சரி ஆம்பளை பையன் மாதிரி டீயை குடிச்சது நியூஸ் பேப்பரை படிச்சாதே படிப்பே வருது. ஏன் அப்படிலாம் பழக்கப்படுத்தி விட்டேன்? சரி குடிப்பேன் நல்லா தான் குடிப்பேன், காசு கொடுக்கறது நாள்ல. சரி இன்னைக்கு என்ன நியூஸ்? ஒரே நாளில் அகற்றப்பட்ட மழைநீர், நன்றி தெரிவித்த மக்கள். அதுக்கு ஆளுங்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க? எதிர்கட்சி ஆட்சியில் மூழ்கி கிடந்த தமிழ்நாட்டை நாங்கள் மீட்டு விட்டோம். தமிழகத்தில் மழைநீரை ஒரு நாளும் தேங்க விட மாட்டோம், உடனுக்குடன் அகற்றப்பட்டு விடுவோம். எங்கேனும் மழைநீர் தேங்கி இருந்தால் எங்களுக்கு நியூஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அதுக்கு எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க பாப்போமா? அதுக்கு எதிர்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க? நமது ஆட்சியில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே மழைநீர் 1 மணி நேரத்தில் அகற்றப்படுவதற்கான முன்னெச்சரிக்கைகள் 1 மாதத்திற்கு முன்னதாகவே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று ஒரு பொழுது ஆகியும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ன கேள்வி வைக்கிறது என்றால், ஆளுங்கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு நாள் ஆகியும் ஏன் மழைநீர் அகற்றப்படவில்லை என்று கேள்வியை முன்வைக்கிறேன். கேள்வியை வச்சுட்டாப்ல. அப்புறம் வாசிக்கிறேன், தொடர்ந்து கேளு நீ. என்னமா நீங்க பொம்பளை பிள்ளைல இருந்துட்டு இப்படி மலையில நனைஞ்சிட்டான உட்காந்துட்டு இருப்பீங்க? ஒரு கொடை கிட்ட தலைக்கு கவர் ஏதாவது வச்சு கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்ப எப்படி மலையில நனைஞ்சிட்டு போவீங்க? ஐயா 1 மணி நேரம் பெஞ்சா கொடையை பிடிச்சிட்டு லொக்குன்னு ஓடலாம், ஒரு நாள் பெஞ்சா மழை கொடை போட்டு திரியலாம். ஆனா ஒரு வாரமா நொட்டுன்னு பேஞ்சுக்கிட்டு இருந்தா எதைதான் பிடிக்கிறது எதைதான் போடுறது? நாங்களும் அப்படியே ஓப்பனா இருந்து பழகிட்டோம். நனைஞ்சு தொலைதுன்னு போயிட்டே இருக்க முடியாது. போவாங்க நீங்க வேற. இந்தாங்க கிளாஸ் பிடிங்க, காசை எடுத்து தர்றேன். அதுவாடி போன வருஷம் மலைக்கே வாங்கி போர்த்தி கிடந்துச்சு. இந்த வருஷம் மலைக்கு பத்தியா யூஸ் ஆகுது பத்தியா? அதான் தூசி தட்டி தூக்கிட்டு வந்திருக்கேன். போன எங்க வீட்டுக்கு பின்னாடி கொல்ல பக்கம் கிடக்கல, கொல்ல பக்கம் அங்கதான் கிடந்துச்சு. நல்ல வேலை கரையங்கிறேன், எதுவும் அரிக்காம இருக்கு, நல்லா இருக்கு பத்தியா? அதெல்லாம் நல்ல மரத்துல செஞ்சிருப்பாங்க போல. இப்ப எப்ப வாங்கின ஏது வாங்கினேன் அதெல்லாம் உனக்கு விஷயமா? மலைக்கு உதவுதா இல்லையா அதை பாப்பியா? எங்க வாங்கின ஏது வாங்கினா உன் பேர் வெட்டியிருக்கான்னு நல்ல சும்மா விசாரிப்புலாம் நல்லா போடுவேன். வா போவோம். காரு வாங்க போனேன், ஒரு போட்டு வாங்கி வந்தேன். ஏ பக்கி, நான் ஒரு பக்கம் தள்ளுறேன், நீ ஒரு பக்கம் அங்கிட்டு இழுத்துட்டு போறேன். பத்தக்க வீட்டு நோக்கி போ. ஐயோ குளிருதே, இந்த குளிருக்கு பயந்துக்கிட்டா குளிச்சு தலைய மாட்டேன். இப்ப நடிச்சு எடுக்குதே. ஐயோ முத மாடியில வீட கட்டிக்குறோம்னு சொன்னனே, கேட்டியா? ஏ மொக்க முழிய சாமியோட சொல்லி முக்கத்துல கட்டி வச்சு வீட்ட இப்படி வீடு மூடி போச்சு. ஐயோ நம்ம காசு கார் போச்சு, நம்ம காசு யார் இப்படி நடக்குதே? சேர்த்து வச்ச காசு எடுத்து நீங்க தானங்க கார் வாங்கிக்கிட்டீங்க, அப்ப எந்த காசை வச்சு நான் வீடு கட்டுறது? இதான் வண்டி வருது. மாமா நெட்டு வந்துட்டா. நெட்டு மாமனை காப்பாத்த வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வருவன்னு. உனக்கு அதான் காத்திருக்கேன். வா பக்கத்துல வா. ஐயோ இவனா? இந்த 2 முதியவீரர் என்ன பண்ணுது? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? இந்த குடும்பமா அந்த தண்ணிக்கு அலர்ஜின்னு சொல்லுவாங்க. மொக்கம் குடும்பம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது இங்க? நெட்டு என்னையும் உங்க கப்பல்ல ஏத்திக்கிங்க. இருக்க முடியல பாருங்க, என் பொண்டாட்டி சொல்ல வேற தாங்க முடியல. நாங்களும் உங்க கூட வர்றமே. ஏத்திக்க நெட்டு. ஏய் சும்மா இழிச்ச வைத்தனமா இழிச்சுட்டே இருந்தேன்னு வை, அப்புறம் பாத்துக்க நடக்கிறதே வேற. என்ன இங்க பாரு, நம்ம மாமா மகன் ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்தேன்னு வை, மண்டையை எரிஞ்சு போடுவேன், பிச்சை எரிஞ்சு போடுவேன் பாத்துக்க. கப்பலா இது கப்பலா? ஆடி அத்தை ஆடுதே போட்டு. யோ மொக்கு குடுப்பி, என்ன பண்ணிட்டு இருக்கிய? என்ன ஆட்டம் போட்டிய? அன்னைக்கு தண்ணியை வெட்டிய, இன்னைக்கு போட்டு தண்ணியை எங்க போய் வெட்டி விட போற? இங்க பாரு, பங்களா வீடு வீடு கட்டினியே, என்ன உன் வீட்டை காணோம்? கேட்டு கேட்டுலாம் ஒன்னத்தையும் காணும், கேட்டுலாம் போடுவேன், ஒன்னத்தையும் காணாமே. குடிசையில இருக்கிறவங்களும் இப்ப தெருவுக்கு தான் வந்திருக்காங்க. கோபுரம் சொல்லி உன் வீட்டை கட்டினியே, கோபுரத்துல உள்ள நீயும் இப்ப தெருவுக்கு தான் வந்திருக்க. நாளைக்கு மண்டையில பத்தியில காஸ்ட்லி காரு எங்க காஸ்ட்லி கார் உட்காந்து சேர மாதிரி இருக்குதோ? சரி
நெட்டு நல்லா கேளு அதான் இன்னைக்கு கார் அவங்க காசுல கார் இன்னைக்கு நல்லா குடிக்குதுல நல்லா மூங்கி தலைக்கு குடிக்குது அதனால மூங்க எல்லாம் தலை வரைக்கும் நனைஞ்சு போய் கிடக்குது ஆளையிலே மண்டையில பத்தி எனக்கு என்ன பேசிவிட்டா என்னையவே கோவப்பட வச்சுட்டா நெட்டு நெட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு நெட்டு ஏத்துக்க நெட்டு நெட்டு சரி தொலைஞ்சு போகுது வேற என்ன பண்றது அதுக்கு மனசு நம்ம மனசு மன்னிப்போம் மறப்போம் மன்னிப்போம் அந்த மாதிரி வாழ்றதுக்கு நம்ம அதுல அவங்க பண்றது நம்ம பண்ணா அதுக்கு நமக்கு என்னதான் வித்தியாசம் நடக்குது அவன் ஏத்திப்ப பாவம் வந்து தொலைட்டு வந்துட்டு போதுங்க விடு சும்மா இரு வனரோசா அன்னைக்காவது மலைக்கு ஏதோ வெட்டி விட்டாங்க சண்டை போட்டோம் சரிதான் அன்னைக்கு இந்த சவனையில சும்மா நடந்து போயிட்டு இருக்கேன் உன் கார் வாங்கிட்டாங்களாம் கார் நெட்டு நீ காலத்துக்கும் நடந்தாண்டி உங்க காலில் தான் கப்பா நடந்து போகணும்னு சொல்லிக்கிட்டே நினைக்கிறாடி ஏய் குடிபி எங்கடி போ காரு எங்க உன் காரு அது வந்து தெரியாத மாதிரி பேசாத நெட்டவலி அந்த கார் மேல தான் உட்கார்ந்திருக்கோம் குடும்பி நீ போட்ட ஆட்டத்துக்கு பத்தியா சரி ஃபீல் பண்ணாத குடும்பி நீ உட்கார்றதுக்காக உன் கார் யூஸ் ஆகுதுல ஏய் நெட்டு அடுத்த கஷ்டத்தை பார்த்து சிரிக்கலாம் கூடாது சிரிக்காத என்ன பழக்க வழக்கம் இது என்ன செய்தாரு ஒருத்தர் அவர் ஞானம் நன்னயம் செய்து விடலன்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அவர் படி நடக்கிற நம்ம எல்லாம் அப்புறம் என்ன பண்றது இன்னும் ஆட்சியர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு ஐயே அப்புறம் நம்ம மனசு கிடந்து பதிக்கிறோம் துடிச்சு போகும் ஐயோ பாவம் விட்டுட்டு வந்தமேனு ஏத்திக்க சும்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காத போய் தொலைதுங்க வாங்க ரெண்டு பேரும் மெதுவா வந்து ஏறுங்க வாங்க இருடி சும்மா தானே அப்புறம் ரெண்டு கேள்வி கேட்கறது இல்லையா ஏத்தாமல போயிருவான் அதெல்லாம் ஏத்திக்கிடுவான் சரி வாங்க இங்க பாரியா யோ இந்த மாமா மக மண்ணாங்கட்டி மக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வர்றது உரசுறது கிள்றது கேது பண்றது பாட்டு பாடுறது எதுவும் இருக்கக்கூடாது பேசாம கப்பச்சுப்புன்னு வாயில பிளாஸ்டிக் ஓட்டுற மாதிரி கம்மல உட்காந்து கிடக்கணும் சரியா வாங்க வந்து ஏறுங்க எனக்கு தெரியும் இந்த மாமன் இந்த நிலைமையில விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த வரேன் ஐயா என்ன தெரியும் மண்டை சீ வைப்பேன் ஏன் வந்து தொலை பாவன் பாருங்க அப்படா தெரியுமாம்ல தெரியும் வா நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும் செல்லம்மா என்ன செல்லம்மா இந்த பையன் சொல்லிட்டு மழை நின்றுன்னு பார்த்தா இப்படி நம்மள புடிய கிளப்பி விட்டுருச்சே ஏன் செல்லம்மா அந்த நம்ம பைக்கு வேற இப்படி தண்ணிக்கு இடத்துல செத்தப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா வீணா போயிருமேப்பா அப்புறம் அது ஒரு செலவு வச்சு அதை பாக்குற மாதிரி ஆகி போயிடும் வீட்டுக்குள்ள போய் கட்டுற வீட்டுல எதுவுமே போய் தூக்கி நிப்பாட்டிட்டு வந்துடுறவா நீங்க வேற சும்மா கிடக்கு மாமா அது உயிர் படைச்சது மலையில தண்ணியில கிடக்குறதே பெரிய பாடாய் போய் கிடக்குது பைக்கா அங்கிட்டு முன்னாடியே நிப்பாட்டி வச்சிருக்கானே மழையில வருது தெரியும்ல விடாம சோன ஊத்திக்கிட்டு தெரியும்ல அங்க முன்னாடியே ஒரு சேஃப்டி பண்ணி வைக்க கூடாது சேஃப்டி இப்போ போய் இந்த மலையில தண்ணியில தாவலை மேட்ல நீ எப்படி தூக்குறன்னு ஒரு ஆளா பண்ண முடியுமா தூக்க முடியுமா ஏதோ வண்டி ஏதோ உருட்டுனாலும் உருளுமா அட போங்க மாமா கால் கையில ஏதோ அடி பட்டுற போது வேணாம் மாமா ஐயோ மழை நின்றது வந்துச்சு நல்லா வந்துச்சு மாமா பொங்கல் புயல என்ன புயல் மாமா பெங்கல் புயல் என்னமோ சொன்னாலே இந்த நெட்டுக்குட்டி நல்லா வந்துச்சு போ மழை அடிச்சு எனக்கு ஊத்தி விட்டுட்டு போயிருச்சு இது மழை நின்று தொலைஞ்சிருச்சு இந்த தண்ணி ஓடி வடிய காணாமே இது என்னைக்கு வடிய என்னைக்கு நம்ம குடும்ப வீட்டுக்குள்ள போக இத்தடி மாமா பயக்கடை வைக்கனாலும் மூடி போச்சுமோ பயிரீர் ஒன்னும் லுக்குமா இருக்காதா தண்ணி இனிய வெட்டி விட்டு முதல்ல மழையில திறந்து விட்டு வந்திருக்க கூடாது பேவாத தண்ணி ஓடி இருந்திருக்கு அதுவும் பண்ணதுங்க பைக்கையே வீட்டுக்கிட்ட இருந்த பைக்கையே எடுத்து வைக்கல வயக்காட்டுல போய் முன்னெச்சரிக்கையா வெட்டி விட்டுட்டு வந்தீரு போச்சு தொலைஞ்சு போச்சு போங்க அம்மா பாவடையில நனையுதுமா அம்மா பயமா இருக்குமா அம்மா என் புக்கு வேணாம் டிவி ஸ்டாண்ட்ல வச்சிருந்தேனேம்மா டிவி ஸ்டாண்டுக்கு மாமா தண்ணி போயிருக்கு இல்ல மெடிச்சலுக்கு அதெல்லாம் பறவை மேல போட்டு வச்சிருக்கேன் மழை நின்றதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போவோம்ல தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் அம்மா எடுத்து தரேன் மாமா நல்லா இருக்கு இந்த பத்திரம் கித்திரம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாத்தையும் பைக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் முன்னெச்சரிக்கையாட்டியல நான் எல்லாத்தையும் வத்ததும் எல்லாம் நார விட்டுருப்பீங்க அந்த தண்ணிக்குள்ளே மலைக்குள்ளே மிதக்க விட்டுருப்பீங்க என்ன பண்ணி தொலைய இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா வச்சுக்க சொன்னாங்கல்ல அதனால எடுத்து வச்சுப்புட்டேன் மாமா புள்ள பயப்படுறான் நம்ம தண்ணியை பார்த்தவன கையை பிடிச்சுக்கிறங்க சிலுக்குமா அப்பா கிட்ட போம்படி கையை பிடிச்சிக்கிட்டு நான் நடந்து வா மெதுவா சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம் பிறந்துடுச்சு மனசா இந்த பத்தியா பத்தக்கா ஏ சிலுக்கு மார்ஸ் இங்க வாங்க உங்களை தெரிஞ்சு நாங்க போயிட்டு இருக்கோம் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க இங்க வாங்க கடல்ல போற போட்டெல்லாம் நம்ம ஊருக்குள்ள தண்ணில நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு ஜாலியா அந்த மலையிலயும் அந்த நெட்டக்கா போட்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த அப்பாவும் அம்மாவும் நம்ம தண்ணிக்குள்ள இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நெட்டக்கா நிறைய பேர் போறாங்க அந்த போட்ல உங்க போட்ல அக்கா என்னையும் கூட்டிட்டு போங்கக்கா ஆமாடிச்சலுக்கு எல்லாம் உனக்கடா உன்னை ஏத்திட்டு போதான் வந்திருக்கேன் முடியாத அங்கே நில்லு நான் வர்றேன் என்ன மாமா இவளை அடிக்கிற கூத்து அடியாங்களா இந்த படகை எங்க வாங்குனீங்க வாடகை வீடுக்கு வாங்குனீங்களா இல்ல எங்கட கடந்தத தூக்கிட்டு வந்துட்டீங்களா பத்தியா
அப்படியே பத்தக்கா அப்படியே வாயில குத்துனேன் வை. இங்க வா, வந்துக்க பத்தக்கா பாவம் தண்ணிக்குள்ள கிடக்குமே மிதக்குமே உருளுமே அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையில உள்ள பாசத்துல ஒத்துக்கு வந்தா தாவலையும் மேட்டுலையும் ரோட்லையும் வளைச்சு கிழிச்சு கொண்டுட்டு வந்த அந்த போட்டை நீ யார்கிட்ட இருந்து சுட்டு கொண்டு வந்தா யார்கிட்ட திருடி கொண்டு வந்தேன்னு கேக்குறதியா? நீ வந்துக்க நீ. அக்கா அந்த எருமாடி என்கிட்ட வாங்க அந்தக்கா சொல்லுச்சு. அது வாங்குச்சோ என்கிட்ட இருந்து வந்துச்சோ எப்படியோ அவன் ஆபத்துக்கு உதவுனா சரிதான். வாக்கா வந்து ஏக்கா. அது என்ன பையி? ஏக்கா உனக்கு வேலையே இல்லையாக்கா? புருஷரோட சண்டை போட்டு கோச்சிட்டு போனாலும் சரி, மாமியாரோட சண்டை போட்டு கோச்சிட்டு போனாலும் சரி, புருஷரோட வெளியில வந்தாலும் சரி, இந்த பையன் விட மாட்டேங்கிறியே. இப்ப மலைக்கு தூக்கி தலையில வச்சுட்டேன். ஏக்கா உனக்கு கருப்பு ராசி இல்லைங்கிறியா? அதை தூக்கி கடாசி எனக்கு தூக்கி போட்டா எனக்கு தலையை சுத்தி. அப்பா அக்காவுக்கு அந்த பையன் அந்த பையில தான் அவளுக்கு அதெல்லாம் ஜாமா சட்டி எல்லாத்தையும் முக்கியமான அடுக்கி வச்சிருப்பான். அது லவ் கட்டினா அது கொஞ்சம் நல்லது தானே. இந்த மழை தண்ணி வந்தவனே பத்தியா 10 ரூபாய்க்கு அதற்கு அதை இதே போட்டு கொண்டு வந்து அப்படியே தூக்கிட்டு லவ் கட்டியும் தேடிக்கிட்டு தெரியாம எடுத்துட்டு வந்துடுறல. ஏதோ சரிதான். சரிப்பா நீ பேசிக்கிட்டு இருக்காம அந்த புள்ள எப்படி சிலுக்க பிடிப்பா கையை ஒரு கை பிடி. மச்சான் பத்தக்காவையும் ஜூஸை ஏத்தி விட்டு நீங்க எப்படி வருவீங்க? அதெல்லாம் உட்கார்ந்துடலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துடலாம். வாங்க மச்சான், இதுலயாவது முட்டியால தண்ணி இருக்குது, தெருவுக்குள்ள போக நெஞ்சப்படி தண்ணி இருக்குது. இதெல்லாம் நீங்க தாண்டி கிழிச்சு வரமுன்னா போகும்போது நான் ஆயிரம் மச்சான். மெதுவா வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துக்குவோம். ஏறுங்க வாங்க. ஹலோ எல்லாரும் நல்லா கேட்டுக்கிறங்க. இப்ப இந்த போட்டுக்கு நான் தான் கேட்டேன். அதனால நான் சொல்ற மாதிரி நடந்தாதான் சேஃப்டியா போய் மனரோசா வீடு வரைக்கும் சேர முடியும். சரியா? பத்தக்கா எந்திரி நீ மிடில்ல வா, மனரோசா நீ ஃப்ரண்ட்ல வா. கொஞ்சம் குடம் சாயிர மாதிரி இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா நான் சொல்ற மாதிரி உட்காருங்க. ஆத்தாடி ஏத்தோ என்னென்ன அமுகுது? படகிடங்கள் எதுவும் ஓட்டக்கிட்ட விழுந்துருச்சா? ஏன் பத்தக்கா உனக்கு எப்படி நேரம் ஆயிப்போச்சு? உனக்கு எங்கிட்ட வர சொல்லி மிடிலுக்கு இந்த பக்கம் வா, அந்த பக்கம் வா, எந்திரிக்கா. ஐயோ அடி நெட்டு நம்ம வெயிட் வீடு தாங்காம அமுகுது ஆல்ரெடி. அப்ப எல்லாரும் மொத்த பேரும் நீச்சல் அடிச்சிட்டு தண்ணிக்குள்ள போடு போறீங்க. அத்தரி பத்தக்கா பசங்க இறங்க சொல்லிடுமா? பத்தக்கா இறங்க சொன்னோம்னா டென்ஷன் ஆயிருமே, வெறி கொண்டு போய் திட்ட கிளம்பிடுமே. யாடி அப்புறம் கூப்பிட வர மாதிரி கூப்பிட வந்தா ஏற சொன்னா உட்கார சொன்னா இன்னும் திட்டுமே. ஐயோ பாவம்ல, அதை இன்சல்ட் பண்ற மாதிரி ஆகி போயிருமே. அப்புறம் என்ன பண்ணி தொலைய? யாராவது இறங்கி அவனுமே யாராவது 2 பேரும் இறங்கினாதான் இப்ப போட்டு போகும். யாராவது 2 பேரும் இறங்குறீங்களா? ஐயோ இந்த பத்தியில நம்மள பாக்குது. வேற யாராவது இறங்குங்க. நம்மளால முடியாது. சும்மாவே நான் மழையில தண்ணியில நனைஞ்சு போயிட்டு நான் நனைஞ்சு எனக்கு சளி பிடிச்சு காய்ச்சல் வந்துச்சுன்னா அப்புறம் புள்ள பச்சை பிள்ளைல வச்சிருக்கல, அதுகளுக்கும் சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும். அப்ப அந்த மழையில தண்ணியில அதுகளுக்கு எடுத்துறது ரொம்ப சிரமமா போயிடும். வேணும் நம்மள பாக்குறா. சொல்றதுக்கு முன்னாடியே மாம்சம் இறங்கிட்டாரு. நல்ல மனுஷர், நல்ல குணமுள்ளவர். இன்னும் அமுக்குது, இன்னும் யாராவது ஒருத்தர் இறங்கணுமே. யோ முக்க முடியும் சாமி, ஆம்பளை என்ன சொன்னோம்னே எப்படி கடற்கரை இறங்கிட்டாரு. நீனே அப்பா வேடிக்கை வந்துகிட்டு இருக்க. இறங்கி நீயும் பொண்டாடி தள்ளுங்க படக. ஐயோ நானே இறங்க மாட்டேப்பா. எனக்கு தண்ணி அலச்சின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. நான் இறங்க மாட்டேன். யோ முக்க முடியும் சாமி, நீ இறங்கியா? இறங்குறேன் நெட்டவள்ளி வாடி, நம்ம 2 பேரும் சேர்ந்து இறங்கி தள்ளுவான். வா, என் மாமா இறங்கினாதே நானும் இறங்குவேன். ஐயோ இந்த பாவி பையன் நம்மள தள்ளிக்கிட்டு போறதுலயே உசாரா இருக்கானே. தள்ளுவோம்னுக்குறானே. நம்ம இறங்கினாதே அவன் இறங்குவான் போலயே. என்ன பண்ணி தொலைய? பொது சேவைனா நான் என்ன நீ என்ன? எல்லாரும் இறங்கி வேலை செய்ய வேண்டியதே. நெட்டு குதிச்சிடுறீ நெட்டு. ஏ ஐலேசா அடியே கொஞ்சமா சுடுப்ப போட்டு தள்ளுங்கடி. யோ முக்கு முடியசாமி, கொஞ்சமாவது முக்கி தள்ளியா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில வந்து போகுதம்மா. அட நீயா? ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலையே சாமி. அடிய மனரோசா, இவனெல்லாம் ஏத்த வேணான்னு சொன்னல, கேட்டியா நீ? இப்ப பத்தியா தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல அப்படியே விட்டு விளாசி புரிய பாத்துக்க. நீ வந்து தீண்டி விட்டு தென்றல் வந்து தீண்டுதோம். உன் முகரைய பாரு, முகரையும் மூஞ்சிக்கையும் முகர கட்டையும். போயா பின்னாடி போடுக்கு பின்னாடி போய் தள்ளு போறியா இல்லையா? என் பக்கத்து வந்தேன்னு போட்டு விட்டு ஏத்தி புரிய பாத்துக்க. சரி நெட்டு, நீ சொன்ன உலகத்துக்கு பின்னாடியே போவேன், போட்டுக்கு பின்னாடியே போக மாட்டேன். போறேன். ஏய் அடியே குடிப்பி, உன் புருஷன் அப்படி பண்றானே உன் கண்ணுக்கு முன்னாடியே அத பாத்துக்கிட்டு கம்பள வர உனக்கு கோவம் ஜீவம் வரல? அப்பா சாமி, ஆனா என்ன நிம்மதியா விட்டா போதும் சாமி. ஆனா என்னமா பண்ணி தொலைறேன், எனக்கு என்ன? அடட பாவமே, முக்கு நான் முக்கு தானே உனக்கு வேணும். நமது நாட்டு அண்ணாதுரை போட்டா இந்த பொடியடா, அது மண்டவெறிய நொடியடா, போட்டா தன் வெடியடா. தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, ஆனா பேரா அந்த தடியடு. ஏ பச்சி, நீ பாடி கிழிச்சதா போதும், ஒழுங்கா தள்ளுவியா?
ரொம்ப தண்டி ரொம்ப தான் கொழுப்பு மண்டை தள்ளுவியோன்னு சொல்லுவியன். ஏன் நீ வந்து தள்ளி பாருவேன். நானே முடியாம பாட்டை இதையும் அது மேலே இது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தள்ளி பாக்குறேன். கொஞ்சமா திங்கணும். அரிசி முட்டை 25 கிலோவே 15 நாள் முடிக்கிற மாதிரி எல்லாம் தின்னுபிட்டு அரிசி முட்டை தானே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த உடம்பு வச்சுட்டு எப்படி தள்ளுறது? இதுல வேற பாட்டு பாடக்கூடாது. பாட்டு பாடதான் செய்வேன். கேட்டு பேசாம உட்காந்துருக்கான்னு உட்காந்துரு. அடியே மீனா, எங்கடி போனா அக்காக்காரி? ஒரு வார்த்தை கேட்கறாளா? பெரிய மனுஷி பேசுறத கேட்பாளா? எங்க போயிட்டு வரட்டும். வரட்டத வெள்ளத்தாய் பேச்சு பாளைய மணி மாறனாதே. அவன் அடங்கி உடங்கி வீட்டுல கிடப்பா. புள்ளைய பெத்து போட்டு இப்படி போலாமா? கிட்ட போலாமா? எப்படி போறா? நாளைக்கு சாலையில உடம்பு சரியில்லாம போச்சுனா யாருக்கு இது? யாருக்கு இந்த பச்சனை பாளைய மழையில தண்ணியில கூட்டிட்டு திரிய முடியுமா? ஆஸ்பத்திரி எங்க வீடு எங்க அலைய முடியுமா? பொறுப்பத்தவ ஏன் அப்படி இருக்கறா? பொறுப்புத்தனமா இல்லாம ஏன் அப்படி இருக்கறா? வந்து கரட்டும். இன்னைக்கு வந்து கரட்டும். அவளா நானும் பாத்துறேன். பத்தியாமட்டி உன உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க சோரியை வேலையை பத்தியா? புள்ளக்காரி அவளா இல்ல நம்மளா? உன் கையில ஒரு புள்ளையவும் என் கையில ஒரு புள்ளையவும் கொடுத்து படுக்கிட்டு டங்க டான்ஸ் ஆடிக்கிற தெரியல மலையில தண்ணியில. ஏன் பண்ற வேலையை பத்தியா? உட்கார்ந்து பண்ற சோரியை பத்தியா? புள்ளக்காரி மாதிரி அடங்கி உடங்கி வீட்டோட இருக்கறா. சரிங்க அத்தை, ஊர்ல தான் சொன்னாங்களே வீட்டுக்கு யாராவது ஒருத்த வரணும் வந்து ஆவணும்னு சொன்னல, அதனால போயிருந்திருப்பா. வந்துருவா அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க கத்தாதீங்க அத்தை. பாப்பாவே பையனையும் நம்ம தான் பாத்துக்கிறோம்ல. இந்த வர்றாங்கல்ல மகாராணிய கணக்கா வர்றாங்கல்ல, வந்துட்டாங்க. ஊரை சுத்தி போட்டு வந்துட்டாங்க. என்ன வண்டி இது? கப்பலை ஓட்டிட்டு வர மாதிரி இருக்கு. சப்பாடா சத்தி, ஒரு வழியா இப்படியே வந்து சேர்ந்தாச்சு. அம்மா நெட்டு எல்லாரையும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து கரை சேர்த்து கொண்டு வந்தாச்சுடி. எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்தியா? பிச்சு புறமே பிச்சு ராஸ்கல். எல்லாரையும் நான் வந்து சேர்த்தியா? நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். அத்தோடையோ தோப்படைய பிடிச்சி வளைக்குதே. முதுக பிடிச்சி எலும்பெல்லாம் இன்னும் இருக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ மாம்சு, தள்ளுற மாதிரி தள்ளிட்டு ஏறி நீங்களும் உட்காந்துக்கிட்டே வந்தீங்களா? எல்லாரும் ஐயோ அரிசி முட்டை கிடக்க அப்படி இருக்கீங்களே. சச்ச இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லே கிடந்திருக்கலாம். அதாவது வீட்லயே விட்டு வந்திருக்கலாம். எனக்கு இது தேவையா? பொது சேவை செய்ய போறான்னு சொல்லிவிட்டு எனக்கே இறந்து சேவை செய்யணும் போலயே. அந்த அளவு உடம்புலாம் வலிக்குதே. அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு வரரோசா, சுடுதண்ணியை போட்டு நல்லா வெதவெதன்னு சுடுதண்ணியை போட்டுத்தா, குளிச்சுட்டு வருவேன். பத்தக்கா நீ தான் காய்கள் கை கால் மூஞ்சி எல்லாம் மருந்து தேய்ச்சி விடணும். அம்மா அந்த அளவுக்கு இருக்குது உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி. சாத்தடி நல்லா பெங்கல் புயல் நல்லா வந்துச்சு. நம்மளுக்கு பொங்கலை கொண்டாடிட்டு போயிரும் போலயே. எங்க அந்த பிரசிடென்ட் ஊருக்குள்ள ஒரு ஆள் வீட்டுக்கு வீட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் முதல்ல வந்தாரா? அவர் இங்க எஸ்கேப் ஆகி டவுனுக்கு போயிட்டாரு. எல்லாம் இப்படிதான் இருக்காங்க. சை இறங்க வந்தாச்சுல, இறங்க. நம்ம தூக்கி இறக்கிய விடதான் இப்படி சமக்கட்டியே உட்காந்துக்கிட்டு இருக்கியே. சிம்மாசனத்துல உட்காந்தது மாதிரி. சிம்மாசனத்துல இருந்து இறங்குங்கம்மா. ஐயோ என் புரூஸ் என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. புரூஸ் நீங்க என்ன பண்றீங்க? நெட்டு அட பாவி வரப்ப சண்டாலா, ஏன் புருஷ கூப்பிட்டா நெட்டு நோட்டுணும். இந்த பேரை எப்படி வச்சு தொலைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. நீ நெட்டு நோட்டுன்னு கூப்பிடும் போது ஐயோ ஏன் புருஷ கூப்பிட்டா நீ முன்னாடி வந்து நிக்கிறேன் போயாங்கிட்டு.